ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 12th சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, இப்போ அவங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணுமா, டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியுமா, அதுக்கு வந்து அவங்களோட கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்தால் வந்து நல்லா இருக்கும்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ரிசல்ட் வந்துட்டு இருக்கும். நீங்கள் இன்னும் கட் ஆஃப்லாம் வந்து கேல்குலேட் பண்ணல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் மறக்காம உங்களோட கட் ஆஃபை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உங்களோட கட் ஆஃபை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க சிலபஸ் வேற, உங்களோட சிலபஸ் வேற. அதனால மார்க்ஸ் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க வந்து கட் ஆஃப்ஸ் வந்து அவங்களை விட எல்லா வருஷமும் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் விட கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியமா அப்ளை பண்ணி நல்ல காலேஜஸ்ல ஜாயின் பண்ணலாம். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎன் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அந்த கட் ஆஃப் கூட கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து இன்னும் அப்ளிகேஷன் டேட் வந்து இருக்கு. அதனால மறக்காம போய் அப்ளை பண்ணுங்க. அது அப்ளை பண்ற டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் வந்து நீங்க வந்து கால் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். முக்கியமா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் மேனேஜ்மெண்ட்ல போகலாம் தான் நிறைய பேர் ஐடியா பண்ணிருப்பீங்க. அதை வந்து நீங்க வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட்ல அதிகமாக டொனேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சிஎஸ்சி, ஏடிஎஸ் எல்லா காலேஜஸுமே நீங்க வந்து கவுன்சிலிங் மூலியமாவே போகலாம். உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 160+ இருக்கு, 170+ இருக்குன்னா நீங்க தாராளமா இந்த கவுன்சிலிங் மூலமா போலாம். கண்டிப்பா வந்து நல்ல காலேஜஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இல்ல உங்களோட கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு 130 கீழே இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அப்ப உங்களால மேனேஜ்மெண்ட் போக முடியும். அப்படி இருந்தா நீங்க போங்க. இல்லனாலும் கவுன்சிலிங் அப்ளை பண்ணீங்கன்னா காலேஜஸ் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப மேனேஜ்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்ல வந்து இந்த சிஎஸ்சி, ஏடிஎஸ், ஐடி இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியமா வந்து டொனேஷன்ஸ் கண்டிப்பா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய காலேஜஸ்ல, சில காலேஜஸ்ல டொனேஷன் வாங்காமையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அது எந்த மாதிரியான காலேஜஸ்ல பார்க்கலாம், எந்த மாதிரியான காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணி டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க சிபிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மார்க் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சொல்லுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டடா ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.